ரெண்டு தகப்பங்களுக்குள்ளே இருக்கிற மோதலுக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒன்று, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR. உங்களுடைய பார்வையில ஒரு இயக்குனரா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இரண்டு பேரும் முக்கியமா இல்லாட்டி இரண்டு பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. பாடல் யாருக்கு சொன்னீங்க? கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சபதம் தான் எடுக்கணும். நாங்கள் அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனன்னு இப்போ இருக்கிற மாதிரி தான் அது இல்லை. பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான். ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல்லி இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை உயிர்னு வச்சுக்கிறோங்க, அப்படி வச்சுக்கிறோங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அதை போட்டு எதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும்? ரெண்டு தகப்பங்களுக்குள்ளே இருக்கிற மோதலுக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒன்று, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்போ என் தம்பி இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா, இந்த படத்தில் இசையமைச்சது, பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால் அவருக்கு தான். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களேன், எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க, அதை அந்த உரிமத்தை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40 தயாரிப்பாளர், படைப்பாளிகள், அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்குது, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுதான் அவர் சரிதானே? அது Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR.